ஓட்டு போட்ட மக்களில் நிறைய பேர் விவசாயி இருக்கிறாங்க. விவசாயிகள் ஏமாற்றப்பட்டு விடுவதாக நினைத்து அவர்கள் அங்கங்கே போராடுறவங்க. சாம்பாருக்கு பருப்பு போட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை வேறு எதனா பிசைஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால், இன்னொன்று ஒரு சில இடத்துல விவசாயிகள் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் கேட்டோமா, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை செய்ய வேண்டியதுனே. ஒருவேளை உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் அப்படி ஒன்று இல்லைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருப்போம்ல. மாற்றோன்னு நம்பணுமே, இதுவா மாற்றம்? இல்லை அவர் நேற்று திருச்சி மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொல்லி நன்றி கூட்டத்தில் சொல்லியிருக்காருன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் போக போக முழுமையாக ரத்து செய்வோம் அப்படின்ற மாதிரி அவருடைய விவசாயத்தை பற்றின புரிதல் இல்லாத தன்மை. விவசாயம் என்பது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்தில் ஒரு ஒரு சாகுபடி பண்ணணும். அதுக்கப்புறம் அது குறுவை, அதுக்கப்புறமா பொங்கலுக்கு அது வரும். அப்போ 3 போகம் தான் நமக்கு. அந்த 3 போகத்திலே சம்டைம்ஸ் 2 போகம் தான் விளையுது. தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் கடனுக்கு காசு இல்லை, காசு இருந்தால் நெல் இல்லை, இல்லை நெல் இல்லு போட்டாலும் நோய் வருது. அப்படி போட்டு விவசாயம் பண்ணாலும் போதிய விலை கிடைக்கல. இவ்வளோ பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குங்க. யாரும் ஒன்றும் கோடியில் சம்பாதிக்கல, மாட மாளிகை கூட கோபுரத்தில் விவசாயி உட்காந்துல. அவங்களுக்கு இருக்கிறது அந்த 5 ஏக்கரான்றது ஏக்கரா தான் பெருசாக இருக்கும். ஆனால் அதில் வர ரிட்டர்ன்ஸ் என்ன, அந்த மண்ணிலேருந்து வரக்கூடிய மகசூல் என்ன, இதெல்லாம் தெரியாமல், இந்த பிரச்சனையை புரியாமல் படிப்படியாக செய்வேன்னா, நீங்கள் 2500 படிப்படியாக போடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டணும், இல்லை ஒரு மருத்துவமனை கட்டணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கட்டுங்க. 2 வருஷம் கழிச்சு கட்டுங்க, 3 வருஷம் கழிச்சு கட்டுங்க. பெண்களுக்கு தங்கம் கொடுக்குறதா சொன்னீங்க, அதை ஸ்லோவாக கொடுங்க. 15,000 ரூபா மாணவர்கள் படிப்பு தொகைக்காக படிப்பு பாதிப்பு கூடாதுன்னு சொன்னீங்க, பொறுமையாக செய்யுங்க. இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. சிலிண்டரு உடனே கொடுக்க வேணும்னு இல்லை, சர்வதேச அளவில் பிரச்சனை. அடுத்த வருஷத்துல கொடுங்க சிலிண்டரு. ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 சிலிண்டர் கொடுங்க, அப்புறம் அடுத்த வருஷம் 4 கொடுங்க, 3ஆவது வருஷத்தில் 6 சிலிண்டராக கொடுங்க. யாரும் கேட்க போகிறதில்ல. இது வாழ்வாதார பிரச்சனை. இப்போ நீங்கள் பணத்தை விடுவிச்சாதான் அவங்க திருப்பி போய் கூட்டுறவில் கடனை வாங்கி, கடனா அந்த கடன் ஒண்டி பத்தாது சார். அதாவது வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான், அந்த வெள்ளி பாத்திரம், கையில் காதில் போட்டுக்கிறது, தொங்கட்டான்லேருந்து தாலியில் இருக்கிற தங்கத்துலேருந்து இதெல்லாம் வச்சு போய் கூட்டுறவு சங்கத்தில் நகை கடன் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதேமாரி அந்த விவசாயின்ற முறையில் கடன் வாங்குறவங்க, நகை கடன் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தரோட வாழ்வாதாரம் அவங்களோட தன்மை புரியாமல், இப்போ அக்டோபரில் மழை பெய்யும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பெய்யும். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ காவேரியிலேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணிக்கு வச்சு நான் விவசாயம் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து எனக்கு மழையை வச்சு நான் விவசாயம் பண்ணுவேன். ஒரு சிலது வானம் பார்த்த பூமியாக இருக்கும், ஒரு சிலது பம்பு செட்டில் நடக்கும். எதுவுமே தெரியாமல் நான் பொறுமையாக படிப்படியாக செய்வேன்னா, இப்போ 4 மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கி இரவலுக்கு சாப்பிடுவாங்களா? இல்லை அவங்க குடும்பம்லாம் எப்படி பிழைக்கும்? என்ன புரிதல் இது? எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்ய தெரியலன்னா அவங்கள என்ன பண்ணுறது?